ஃப்ரம் டேஸ்டி சமையல். ஹலோ ஃபுடீஸ், நம்ம இப்போ வெத்தலையை வச்சு தாங்க ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். வெத்தலை சாதாரணமாக நம்ம தாம்பூலத்துக்கு பயன்படுத்துவோம், சாமி கும்பிட்றதுக்கு வச்சு பயன்படுத்திட்டு அதை நிறைய பேர் யூஸ் கூட பண்ண மாட்டாங்க. உடனே எடுத்து செடி தொட்டியில் வச்சுருவாங்க, இல்லை யாருக்காவது கொடுத்துருவாங்க. அப்படி இல்லாமல் வெத்தலையை வச்சு நம்ம இப்போ ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதற்கு நான் ஒரு 10-12 வெத்தலை எடுத்து வச்சுருக்கேன். இது வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்த வெத்தலை. நம்ம கடையில் வாங்குகிற வெத்தலையாக இருந்தாலுமே வாங்கிக்கலாம். வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது போல் கட் பண்ணி எடுத்துருங்க. வெத்தலையை கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடையில் வாங்குகிற வெத்தலையாக இருந்ததுன்னா கொஞ்சம் பார்த்து கவனமாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வீட்டில் இருந்த வெத்தலையாக இருந்தால் எந்த பிரச்சனையுமே இல்லை, நீங்கள் 2 முறை வாஷ் பண்ணிவிட்டு பயன்படுத்திக்கலாம். இது போல் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த வெத்தலையை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது அரைப்படுறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நம்ம இது போல் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வடிகட்ட போகிறோம். கீழே இது போல் ஒரு பவுல் வச்சுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்ச வெத்தலையை வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டிட்டு இது போல் அந்த மேலே திப்பி இருக்கும் இல்லைங்களா, அந்த திப்பியை நம்ம திரும்பவும் ஒரு முறை தண்ணி சேர்த்து அரைச்சி வடிகட்டி எடுக்க போகிறோம். ஏன்னா வெத்தலையோட முழு சாறுமே நமக்கு வேணும். அப்படிங்கிறதுனால தண்ணி நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு 100 ml தண்ணி சேர்த்தேன். தேவைப்பட்டதுன்னா திரும்பவும் ஒரு 100 ml தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம எந்த அளவு இனிப்பு செய்ய போகிறோம் அப்படின்றதுக்கு ஏற்றாற் போல தான் நம்ம தண்ணியோட அளவு அப்படிங்கிறது. இதில் திரும்பவும் நம்ம அரைச்சி வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போது வெத்தலையோட முழு சாறுமே நமக்கு கிடச்சிடும். பாருங்கள் எவ்வளோ நல்லா திக்காக நல்ல ஒரு டார்க் க்ரீன் கலரில் வெத்தலை சாறு கிடச்சிருக்கு. இப்போ இந்த வெத்தலை சாறில் ஒரு 25 கிராம் அளவுள்ள கார்ன்ஃப்ளவர் சேர்க்கிறேன். அடுத்தது ஒரு 2 சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு அப்படிங்கிறதுனால ஒரு 4-5 கல் உப்பு சேர்க்கிறேன் நான். சேர்த்து இது அத்தனையும் கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துடணும். கார்ன்ஃப்ளவர் கட்டிகள் துளி கூட இருக்கக்கூடாது. அப்படி இது கரையாமல் இருக்குமோ அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருந்ததுன்னா இன்னொரு முறை இதை வடிகட்டி எடுத்துடலாம். நீங்கள் வடிகட்டும் பொழுது அந்த கட்டிகள் எல்லாமே தங்கிடும். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடேறட்டும். இந்த சமயத்தில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நெய் இதில் சேர்த்துக்கலாம். நெய் கூடுதலாக சேர்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டாலுமே சேர்த்துக்கலாம். இல்லை நெய் நிறைய வேணாம்னு நினச்சிங்கன்னா பாதி அளவு நெய் பாதி அளவு எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா சூடேறின பிறகு இதில் லோ ஃப்ளேமாக மாற்றிட்டு முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு மட்டும்தான் சேர்க்கணும்னு இல்லை, நீங்கள் வேறு எந்த ட்ரை நட்ஸ் வச்சுருந்தாலுமே சேர்த்துக்கலாம். இப்போ வறுத்த முந்திரி பருப்பை இன்னொரு பவுலில் நம்ம சேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக இனிப்பு செஞ்சு முடிச்சுட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த நெய்யில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மாவு கரைசலை எடுத்து சேர்க்குறோம். சேர்க்கும் பொழுது லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஏன்னா சீக்கிரமாகவே இது திக்காயிடும். சேர்த்துட்டு இது போல் ஒரு கரண்டி வச்சு கலந்து விட்டுகிட்டே இருக்கும் பொழுது 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே இது நல்லா திக்காக மாறி வரும். பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரியும் அந்த திக்னஸ் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். இது போல் ஒரு ஸ்டேஜில் வந்து இதற்கு பிறகு இது இன்னும் கொஞ்சம் திக்காக மாறும். இப்போ நீங்கள் கைவிடாமல் தான் கலந்து விட்டாகணும். ஆனால் இது சீக்கிரமே திக்காயிடும் அப்படிங்கிறதுனால கையில் ரொம்ப வலிக்காது நமக்கு. இப்போ இந்த திக்னஸ் வந்துருச்சு. இதில் தேவையான அளவு நம்ம இனிப்பு சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்தாலே தெரியும் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். அதே சமயத்தில் கடாயிலையும் ஒட்டாமல் வந்திருக்கு. சர்க்கரை சேர்த்துடலாம் இனிப்புக்கு. நான் இன்றைக்கி வெள்ளை சர்க்கரை 75 கிராம் அளவுள்ள சர்க்கரை சேர்க்குறேன். நீங்கள் இனிப்புக்கு வெல்லம் நாட்டு சர்க்கரை இப்படி எது வேணுனாலுமே சேர்த்துக்கலாம். வெள்ளை சர்க்கரை தான் சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சர்க்கரை சேர்த்துட்டு திரும்பவும் நம்ம கலந்து விடணும். ஏன்னா சர்க்கரை சேர்த்த உடனேயே நம்மளோட அல்வா ரெசிபி கொஞ்சம் இலகலாக மாறும். சர்க்கரை இலகலாக மாறி அது திரும்பவும் திக்காக மாறுற அந்த டைமிங் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். இதுவும் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா திக்காக மாறிடும். சர்க்கரையெல்லாம் கரைஞ்சிட்டு இது போல் ஒரு பதம் வந்த உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் இதில் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு திரும்பவும் நம்ம இதை கலந்து விட போகிறோம். பார்க்கும்பொழுது தெரியும் ஒரு கண்ணாடி போன்ற பதத்துக்கு நம்மளோட அல்வா ரெடியாகி வந்துட்டுருக்கு. அதே சமயத்தில் பாத்திரத்துலேயும் ஒட்டாமல் வரும். இதுதான் ஒரு கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு இப்படி நம்ம எடுத்து பார்க்கும்பொழுது அப்படியே நல்லா கரண்டிலேருந்து விழணும். நம்மளோட பாத்திரத்துலேயும் ஒட்டாமல் வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட வெற்றிலை அல்வா ரெசிபி ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வெற்றிலை அல்வா ரெசிபி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வெற்றிலையோட ஃப்ளேவர் அப்படியே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது நீங்கள் இதே போலவே செஞ்சுக்கலாம். வெற்றிலையோட ஃப்ளேவர் கொஞ்சம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏலக்காய் தூள் கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம சேனலில் ஒரு கிச்சன் டிப்ஸ் பார்த்துடலாம். நம்ம மளிகை பொருட்கள் வாங்குவோம். அந்த மளிகை பொருட்களையே சீக்கிரமாக பூச்சிகள் வண்டுகள் பிடிக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரவை தான். அந்த ரவையை நீண்ட நாட்கள் நம்ம எப்படி பாதுகாக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த ரவையை நல்லா ஒரு அடி கனமாக அகலமாக இருக்க கடாயில் சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா வறுத்து எடுக்கணும். வறுக்கும் பொழுது மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் தான் ரவை கலர் மாறாது. நீங்கள் வறுக்கும் பொழுது ரவை நல்லா சூடேறணும். அதாவது நம்ம கை பொறுக்கிற சூடை விட அதிகமான சூட்டில் வரணும். ஆனால் ரவையோட கலர் மாறக்கூடாது. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா ரவையை வறுத்துட்டு ஒரு பெரிய தாம்பாளத்தட்டில் கொட்டி ஃபுல்லாக ஆறின பிறகு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 6 மாதம் இல்லைங்க 1 வருஷம் வரைக்கும் கூட ரவை கெட்டு போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தேவைப்படும் பொழுது எடுத்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.